பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் கைட்ஸ். எப்படி இருக்கீங்க? சோமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்ல சோமாக தான் இருக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். என்ன வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி பீச்சுக்கு போன வீடியோவை தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதாவது எங்கள் பீச்சுன்னு சொன்னால் பென்தோட்ட பீச். அது எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற பென்தோட்ட பீச். இங்கே டூரிஸ்ட் நிறைய வருவாங்க போவாங்க. நல்ல அழகாக வச்சுருக்காங்க, நல்ல நீட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் குழந்தைகளுக்கும் கூட நல்லா விளையாடக்கூடிய மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே அந்த பீச் மிகவும் நல்ல ஒரு பீச்சாகத்தான் இருக்கிறது. குழந்தைகளுக்கும் பிடிச்சமான ஒரு பீச்சாகத்தான் இந்த இடம் இருக்கிறது. என் வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்களாக இருந்தால் என் வீடியோவை முதல்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம், பீச்சை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி பாருங்கள். என்ன அழகாக இது டூரிஸ்ட் வரக்கூடிய இடங்கள். அதனால் அப்படி அது டூரிஸ்டுக்கு ஏற்றாற்போல் தான் அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், கோன்லாம் விற்கிறாங்க, அவிச்சு அதெல்லாம் சாப்பிடலாம். அது நல்ல விருப்பமான ஒரு சாப்பாடும் தான், நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடும் தான். அதற்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பீச்சுக்கு போக முன்னாடி சில்ட்ரன் பார்க் இருக்குது. அதில் கொஞ்சம் நேரம் அவங்க அதில் விளையாடிட்டு தான் வருவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு நேரடியாக போகிறதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலாமே அப்படின்ட்டு அவங்க இதெல்லாம் விளையாடுறாங்க. இது சின்னவங்களுக்கு விளையாடுறதா அப்படின்ட்டு கேட்டால், இல்லை நாமளும் விளையாடித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாடுறாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் விளையாடிட்டு வாங்களே அப்படின்ட்டு போட்டு நாங்களும் கொஞ்சம் அந்த இடத்துல உட்காந்து ஈந்துட்டு அவங்க விளையாடிட்டு வரும் வரைக்கும் நாங்கள் இருந்தோம். என்ன தான் செய்ய. அதற்கு பிறகு வாங்க இப்பொழுது பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்களாகவே எழுந்து வந்துட்டாங்க. சரி, ஓகே, வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனோம் பீச்சுக்கு. பாருங்கள், இப்பொழுது தான் இந்த தென்னங்கன்றுகளை எல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. நல்ல அழகாக இருக்கும் தென்னை மரங்கள் எல்லாம் வரும்போது. ஏனென்று சொன்னால் ஆர்ட் பண்ணும்போது நாங்கள் என்ன செய்கிற முந்தி ஸ்கூல் காலங்களில் 2 பக்கமும் பீச்சை கீறிட்டு நாங்கள் 2 பக்கங்கள்லேயும் மாட்டி 2 தென்னை மரங்களை நாங்கள் வரைவோம். அதை தான் நினைவுக்கு வருகிறது. நாம் எப்போவுமே பீச் வரையும் போது தென்னை மரம் இல்லாமல் நாங்கள் வரைய மாட்டோம், இல்லை தானே? அப்படித்தானே? பாருங்க, இப்போ இது மாலை காட்சி மாலை நேரம் என்றதால் வானம் அழகாக காட்சி அளிக்கிறது. பாருங்கள், என்ன அழகாக இருக்கிறது என்று. வானம் சூரியன் மறையுது தானே, மறைந்ததால் அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் அழகாக காணுது. பாருங்கள், அந்த வெளிச்சமும் அந்த இருளும் சூழ்ந்த அந்த டைம் மிகவும் அழகாக இருக்கிறது. உண்மையிலேயே அதை பார்த்து ரசிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம்தான். இவர்கள் என்ன செய்கிறாங்க, மண்ணில் விளையாடுறாங்க. ஏனென்று சொன்னால் கடல் மண் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அதில் ஒரு கூழ் தன்மை ஒன்று இருக்குது. அது தூசி போல் இந்த சாஃப்டான ஒரு மணல் என்றதால் அவங்க என்ன செய்கிற, பீச்சுக்கு போக முன்னாடி அவங்க மணலை விளையாடுறாங்க. நாங்கள் பீச்சுக்கு ரெடியாகி போக இல்லை என்றாலும் அவர்களின் ஆசைக்காகத்தான் அந்த நாள் நாங்கள் பீச்சுக்கு போனோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வெளியே ஒரு பயணம் தான் போனதால் அவர்கள் சொல்லிட்டாங்க, எங்களை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்றதால சரி, ஓகே, வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லித்தான் வந்தேன். அதனால தான் பீச்சுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் உடுப்பு கூட குழந்தைகளுக்கு அணிய இல்லை. சும்மா நாங்கள் பயணம் போயிட்டு வர வழியில் தான் நாங்கள் அப்படியே பீச்சுக்கு இறங்கினோம். இப்போ இவங்க என்ன செய்யறோம், இப்போ தண்ணிக்கு போய் அவங்க விளையாடுறாங்க. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவாங்கன்றதுனால நான் தண்ணியெல்லாம் மிரிக்க போக மாட்டேன். என்று சொன்னால் எனக்கு காலில் மண் ஒட்டுவதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் தூரமாக நின்று தான் நான் வீடியோ பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அவர்கள் விளையாடுறதை ரசிச்சுட்டு தான் இருந்தேன்.
எனக்கு வந்து உண்மையிலேயே தண்ணியை மிதிச்சிட்டு அந்த காலில் மண் ஒட்டும் போது எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் மற்றபடி நீருக்கு தண்ணிக்கு போய் மிதிக்கிறதெல்லாம் விருப்பம்தான் என்றாலும் அந்த மண் ஒட்டுறதால தான் நான் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன். இப்போ நாங்கள் அப்படியெல்லாம் விளையாடி முடித்து அப்படி திருப்பி வந்தோம் எங்கள் பார்க்குக்கு. ஏனென்று சொன்னால் முதல்ல நாம் அவங்க காலில் மண் ஒட்டி இருக்குதானே, அதனால் அவங்களோட காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே என்ன செஞ்சோம், அப்படியே பார்க்கில் வந்து இருந்துட்டோம். அப்போ இவங்களுக்கு பார்க்குக்கு தான் முக்கியமாக பார்க்கில் விளையாடுறதுன்றாலே அவர்களுக்கு உண்மையிலே சரியான ஒரு சந்தோஷம். சரி, கொஞ்ச நேரம் நீங்கள் விளையாடிட்டு வாங்க அப்படின்ட்டு போட்டு நாம் என்ன செஞ்சோம், உட்காந்து இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க நல்லா என்ன செஞ்சாங்க, விளையாடுறாங்க. நீங்கள் விளையாடிட்டு வாங்க அப்படின்ட்டு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடம் எல்லாம் மணலாகத்தான் இருக்கும். இந்த சில்ட்ரன் பார்க் இருக்கிற இடமெல்லாம் நல்ல மணலாகத்தான் இருக்கும். அவங்க அதில் ஏறி இதில் ஏறி அதில் பாஞ்சி அதில் இறங்கி அப்படின்னு சொல்லி அவங்க விளையாடுறாங்க. ஓகே, விளையாடிட்டு வாங்க அப்படின்ட்டு பாருங்கள். அப்படியே நைட்டுமாக போகுது, அப்படியே இருட்டாகிட்டு போகுது. லைட் வெளிச்சம் எல்லாம் படும்போது உண்மையிலேயே அந்த இடங்கள் இன்னும் அழகாகத்தான் இருக்கிறது. வெளிச்சத்தில் பார்த்தது ஒரு அழகு, லைட் போட்டதுக்கப்புறம் இன்னொரு அழகு. அவங்க ஓடி ஓடி விளையாடுறாங்க. எதை விளையாடணும் என்று கூட அவங்களுக்கு தெரியாது. விளையாடிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே, விளையாடுங்க, உங்களை ஆசை போகும் வரைக்கும் விளையாடிட்டு வாங்க, போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டு சும்மா இருந்துட்டோம். நீங்கள் வந்து என் வீடியோவுக்கு நீங்கள் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை என்று சொல்லியிருந்தால் நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வச்சுட்டு நீங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, இன்னொரு வீடியோவுடன் நான் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.